என் சுவாசமே, இதுலயே ஒரு காதல் இருக்கு. மிக அற்புதமான டைட்டில். சுவாசம் இல்லைன்னா உயிர் இல்லை, சுவாசம் இல்லை என்றால் உணர்வு இல்லை, சுவாசம் இல்லை என்றால் காதல் இல்லை, அன்பு இல்லை, சுவாசம் இல்லை என்றால் அனைத்தும் ஜடமே. சுவாசம் என்றது அவ்வளவு உயிர் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு உயிர் வாழ்வதற்கு இன்னைக்கு ஆக்சிஜனுடைய தேவையை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கொரோனா காலத்தில் இந்த ஆக்சிஜனை விட முக்கியமானது அதான் இந்த சுவாசம். ஆக்சிஜன் மாதிரி அது எவ்வளவு முக்கியமானதுன்னா அதுதான் எல்லாமே, த கோர் ஆஃப் த லைஃப். அந்த டைட்டில் வச்சதுதான் காதலுக்கு காதல் படத்தை எடுத்திருக்காங்க. உண்மையாவே இது பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. கண்டிப்பா இந்த படம் இந்த சுவாசத்திற்காகவே வெற்றி பெறும். ரெண்டாவது, அப்படியே மலையாள கரையோரத்தில் நின்ன மாதிரி இப்படி திரும்பினாலும் மலையாள வாசனையா போச்சுன்னா, எங்களுக்கு மலையாளம் ரொம்ப பிடிக்கும். தமிழர்களுக்கு எப்போதுமே மலையாளிகள் தான் ஒரு விருப்பம். மலையாளிகளுக்கு தான் எங்களுக்கு பிடிக்காது, அதுதான் உண்மை. இது அதெல்லாம் உங்களுக்கு அங்க பிடிக்கும். சரி, அதை விடுங்க, அது பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடும். ஆனா எங்களுக்கு மலையாளி என்ன பிடிக்கும், அவ்வளவு. அதாவது சின்சியாரிட்டி. ஒரு தொழிலில் ஒரு விஷயத்துக்கு எடுத்தோன்னா அது 100% அதை ஹானர் பண்ணுவாங்க. அந்த தொழிலில் ஒரு இன்னைக்கு கூட நான் மிகவும் இந்தியாவிலேயே பொறாமைப்படக்கூடியது மலையாள கலைஞர்களாகட்டும், மலையாள தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், மலையாள நடிகர்களாகட்டும், அவங்க கிட்ட இருக்கிற ஒற்றுமை. அதில் ஒரு எல்லளவாவது நம்ம கிட்ட இருந்தால் நல்லா இருக்குன்றது. அம்மான்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கு நியாயமான விஷயத்துக்காக போராடுவாங்க. ஒரு நியாயம் கிடைக்கலனாலும் போராடுவாங்க. ஒரு சாதாரண நடிகர் நடிகைக்கு பிரச்சனை வந்தாலும் உறுதுணையா நிற்பாங்க. அது மம்முட்டியா இருந்தாலும் சரி, மோகன்லால், சிலர். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு அவங்க ஒற்றுமைக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரியும். சில பேர் சில விஷயத்தை நம்ம கத்துக்கணும். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த உலகம் ஃபுல்லாகும். ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா அதெல்லாம் கத்துக்கணும். அந்த சின்சியாரிட்டி, அந்த பிளானிங். ஒரு கதை எடுத்தா அந்த கதைக்குள்ளேயே நிற்கிறது, கதைக்கு வெளியே போறதுதான் நம்ம வழக்கமே. கதைக்கு கடைசி வரையிலும் வர மாட்டோம். இது வாங்கடான்னு கூடுவோம். தமிழ் படம் எடுத்து எங்கடா கதைக்கே வரமாட்டான், இன்டர்வியூ போட்டான், அதுக்குள்ள இதுக்கு மேலேயாவது கதை வருவான்னு நம்ம ஊடக நண்பர்கள் எல்லாம் உட்கார்ந்து தேடுவாங்க. கடைசியில் ஒரு லைன்ல சொல்லிடுவோம், அடா இதுக்காகத்தானா அப்படின்னு. ஆனா அவங்க அப்படி இல்லை. ஒரு விஷயத்தை எடுத்தா அது இன்னும் டவுட்டு புரட்டி போட்டு உள்ள போய் வெளியே வந்து அது ஒரு பெரிய பேச்சு பொருளாகவோ அல்லது ஒரு கருத்து பொருளாகவோ அல்லது சமுதாயத்தின் மைய பொருளாகவோ விளங்கும்படியான ஒரு திரைப்படத்தை எடுக்கக்கூடியது மலையாள உலகினர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி மலையாள இயக்குனர் தான் நம்ம தம்பின்னு நினைக்கிறேன். மலையாளி தானப்பா நீங்க? அட பரவாயில்ல, பாலக்காடு. ஞானும் பாலக்காடு பக்கத்துல கோயம்புத்தூர். நான் வயநாடுல நான் ஹெர்பேரியம் கலெக்ஷன் போனேன். அதுல எனக்கு கொஞ்சம் மலையாளம் ஞான் கொஞ்சம் பறையும். அதுக்கு மேல பாருங்க, அப்புறம் அம்மா தமிழ்ல பேசுன மாதிரி ஆயிடும். அப்படியே கோயம்புத்தூர்காரங்களுக்கு மலையாளிஸ் ரொம்ப ஏன் பிடிக்கும் நான் இப்போ புரிஞ்சு வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய மலையாளத்து பொண்ணுங்க அங்க படிப்பாங்க, நல்லா அழகா இருப்பாங்க. நம்ம ஃபீல் பண்ணது சொல்லவே முடியாது, நம்ம கரெக்டாவே வராது. அவ்வளவு அழகான. அதே மாதிரி ஹீரோக்கள் கூட, ரகுவரன் கூட ஒரு மலையாளம் மிக்ஸ் தான். ரகுவரன் நான் கல்லூரியில எனக்கு ஜூனியரா படிச்சாரு.
கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில். நான் செகண்ட் இயர் படிக்கும்போது அவர் கடைசி பியூசி. அவர் தான் பியூசியில் வந்து கடைசி பொம்பளை வேஷம் போடுறதுக்கு அவர் தான் கூப்பிடுவோம். முழு 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 இருக்கும் ஃபேஸு. நான் ஹீரோவாக நடிப்பேன். இந்த விச்சுன்னு இருக்கார் இல்லையா, அவன் வில்லனாக நடிப்பான். நாங்கள் காலேஜில் ட்ராமா போடும்போது அது அழகான ஒரு பெண்ணு வேடன்னு இவனை பிடிச்சிப்போம். யார்? ரகுவரன். ரகுவரன் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான். அதுக்காக நான் பெரிய ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு இப்படி நடந்து கீழே எல்லாம் விழுந்து இது மாதிரி எல்லாம் சிக்கல் எல்லாம் நடந்திருக்கு. அவன் கரெக்டாக ரிஹர்சல் ஃபுல்லாக வந்துடுவான். ட்ராமா இருக்கிறன்னு காணாம போயிடுவான். எனக்கு இன்னும் ரகுவரனை, நான் தான் வந்து ரகுவரன் அவர்களை, நானும் எனது நண்பர் நித்யானந்தம் திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது இவனை எப்படியாவது இங்கே கொண்டாந்து சேர்த்தணும்னு எங்கள் 2 பேருடைய தொல்லத்தாங்காம தான் அவன் வந்து திரைப்படக் கல்லூரியில் நடிப்பு பயிற்சிக்காக வந்து சேர்ந்தார். என்னுடைய அனைத்து திரைப்படங்களிலும் ரகுவரன் தான் நடித்தான். என்னுடைய அனைத்து குறும்படங்களிலும் ரகுவரன். எனது குறும்படங்களை பார்த்துதான் 7வது மனிதனுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. இது ஒரு கதை. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளோ அழகா இருப்பான். அது மட்டும் கொஞ்சம் அவங்ககிட்ட டைமுக்கு வர மாட்டான். என்னுடைய முதல் நாள் ஷூட்டிங் டைரக்டரா ஒரு குறும்படத்துக்கு, அவருக்கு முதல் நாள் ஷூட்டிங் நடிகரா, அவரும் இந்த தலைவாசல் விஜய். எனக்கும் முதல் நாள் ஷூட்டிங். நான் 7:30 மணிக்கே போயிட்டேன். தலைவாசல் விஜய் 8:30 மணிக்கு வந்தான். நம்ம ஆடு 12 மணிக்கு தான் வந்தான். ஆனால் நண்பர்கள் வேறு, நாங்கள் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸுங்க. பட் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். வெரி வெரி. ஸோ அவர் ஞாபகப்படுத்துறதுல இப்போ இந்த சபையில் நான் சந்தோஷப்படுத்துகிறேன். ஏன்னா ரகுவரன் த மோஸ்ட் லவபிள் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட்.